ஹாய் பாஸ்டர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஜாரா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம ஜங்குக்கு ஒரு 2 ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ தயாங்கே அதிகமாக போன மாதிரி இருக்குல்ல, ஸோ ஜங்குக் வெர்ஷனும் பார்க்கலாம். ஸோ ஓகேடா, நான் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் நீங்கள் போய் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த இன்ட்ரோவ் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்போது நீங்கள் புது வீட்டுக்கு அப்படியே வந்துட்டுருக்கீங்க. அம்மா அப்பா எதுக்கு இவ்வளோ திங்ஸா? நான் ஒரு ஆள் தான் வீட்டில் இருக்க போகிறேன், எனக்கு இவ்வளோ திங்ஸா? இங்கே பாருங்க, அது அங்கே வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்பா அந்த புது வீட்டுக்கு உங்களை இறக்கி விட்டுட்டு, எங்கள் பார்வையன் சேஃபாக இருக்கணும், ஆனால் பக்கத்துலலாம் வீடு இருக்க தான் செய்யுது, இருந்தாலும் ரொம்ப சேஃபாக இருந்துக்கோ என்ன? ஆமாம், நான் இருந்துக்கிறேன், நீங்களும் அப்பாவும் பத்திரமா இருங்க. இன்னும் 2 இயர்ஸ் தான், நான் இங்கே என்னோடய ஹையர் ஸ்டடீஸ் முடிச்சுட்டு ஓடி வந்துடுவேன் அப்படின்னு ரொம்ப ஜாலியாக பேசிட்டு அம்மா அப்பா அப்படியே வழி அனுப்பி வச்சிட்ருக்கீங்க. அப்போது எதிர்த்த வீட்டில் யார் இருப்பா? யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்களா? என்ன பண்ணுறது? போய் நாக் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே உங்களோட எதிர்த்த வீடு இருக்குல்ல, ஸோ அங்கே அப்படியே போயிட்டுருக்கீங்க. அப்போது அந்த வீட்டுக்குள்ளேருந்து அப்படியே எகிரி குதிச்சு ஒரு பர்சன் அப்படியே ஹூடி மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு அப்படியே உங்களை க்ராஸ் பண்ணி போகிறாரு. எக்ஸ்கியூஸ் மீ. அப்போது அந்த பர்சனை திரும்பி கூட பார்க்காம அப்படியே வேகமாக ஒரு சந்துக்குள்ளே ஓடிடுறாரு. என்னது, யாராக இருக்கும்? திருடனா? ஆனால் கையில் எதுவுமே இல்லையே. டோர் தள்ளி பார்க்கலாமா அப்படின்னு போய் டோரையும் தள்ளி பார்க்குறீங்க, ஆனால் அந்த டோரும் ஓப்பன் ஆகலை. அப்போ யாராக இருக்கும்? மொட்டை மாடி சைட்லேருந்து குதிச்சிருப்பாரா? எங்கே இருந்து நானும் சரியாக பார்க்கலையே. சரி விடு, வீட்டில் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன் வயன் அப்படின்னு நீங்களும் உங்கள் வீட்டுக்குள்ளேயே அப்படியே போகிறீங்க. அப்போது பக்கத்து வீட்டில் யார் இருப்பா? அப்போது அந்த டயத்தில் கரெக்டாக ஜங்குக்கும் ரோட் சைடு அப்படியே ஃபோன் எடுத்து காதில் வச்சுட்டு, டேய் நீ சொன்ன வேலையை தான் பண்ணி முடிச்சிட்டல, கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அவனை சீட் பண்ணுறான்னு தோணுச்சுன்னா நீயே பார்த்துக்கோ, சும்மா ஆளுக்கெலாம் வழக்கு பிடிக்கிற மாதிரி காவல் வேலை என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது, புரியுதா? டே மச்சான், எனக்கு புரியுதுடா நீ எவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணுறேன்னு, பட் முடியல மச்சான், என்ன பண்ணுறது? ட்ரூ லவ்வு 6 லவ் பண்ணி தொலைச்சிட்டேன். நொட்டுறாக உங்கள் லவ்வுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? இங்கே பாரு, உன் லவ்னால் நீ தான் பார்த்துக்கணும். அதே மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் தான், பட் இது ரொம்ப ரிஸ்க்கு. அவன் எதிர்த்த வீட்டிலே இருக்கா. அதான் மச்சான் உன்னை பார்க்க சொன்னேன், எவனும் வர்றானா போகிறானா போடுறானான்னு. ஆளையந்து எவன் போடுறான் எவன் நொட்டுறான்னு பார்க்குறது தான் எங்கள் அம்மா என்னை பெற்று போட்டு வச்சுருக்கா. டேய் நான் இங்கே வந்தது படிக்க, அதை மட்டும் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு ஜங்குக்கும் பேசிட்டு கால் வச்சிடுறான். அப்போது நீங்கள் இவர்கிட்ட கேட்கலாமா? எக்ஸ்கியூஸ் மீ. வாட், என்ன வேணும்? இல்லை, நான் இந்த வீட்டுக்கு ஃபஸ்ட்டு அவர் யாருன்னு கேட்கணும். நீங்கள் யார்? ஏய் உனக்கே என்ன அறிவுகட்டத்தனமாக கேட்டுட்ருக்க, தெரியுதா இல்லையா நீ என்ன கேட்குறேன்னு? இல்லை, நான் இந்த வீட்டுக்கு புதுசாக கூடி வந்திருக்கேனா, அதான் எனக்கு இங்கே நெய்பர்ஸ் யாரையும் தெரியாது. பக்கத்து வீட்டுக்காரர் எங்கே இருக்காருன்னு தெரியுமா? இப்போ தான் எதிர்த்த வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். தெரியுமே, புதுச்சு வரும்போது நீ தானே பார்த்தேன்ன. உங்களுக்கு தெரியுமா? எனக்கு எதிர்த்த வீட்டுக்காரங்களை பற்றிலாம் அதுவும் தெரியாது, பட் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் நான் இருக்கேன். ஓ அப்படியா, நைஸ் டு மீட் யூ. நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? அடுத்தவங்க உங்களை போய் கேமரா வைப்பேன். இல்லை, அது என்ன ஒர்க் கொடுத்தாலும் பார்ப்பேன். ஓ ஓகே. அப்போது எங்கள் வீட்லேயும் ஏதாச்சும் ஒர்க்குனா உங்களை ஹெல்ப்புக்கு கூப்பிடலாமா? யா ஷோர், கண்டிப்பாக அப்படின்னு அவனும் ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சிட்டு அவன் பாட்டில் போயிட்டுருக்கான். இவ்வளோ தான் பேசுவாரா? இல்லை இந்த ஸ்ட்ரீட்டில் உள்ள பீப்புள்ஸ் எல்லாம் இவ்வளோ தான் பேசணுன்னு ஏதாச்சும் இருக்கா? ஐயோ, இந்த இடத்துல சர்வைவ் ஆகுறது ரொம்ப கஷ்டம் போல். ஃபயன், நீ உன்னோட வாய்க்கு பிளாஸ்டர் போட்டுட்டு அப்படியே போய் உட்காந்துரு அப்படின்னு நீங்களும் அப்படியே உள்ளே போயிட்டு உங்களோட அரேஞ்ச் பண்ண வேண்டிய திங்ஸ் எல்லாத்தையும் அப்படியே அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ உங்கள் வீடு கிச்சனில் நிற்கிறீங்க, பார்த்தா ஜங்குக் அங்கே பேசுகிறது கேட்குது. மச்சான், நீ சொன்னதான் முடிச்சு கொடுத்துட்டேன்ல, இதுக்கு மேலே என்ன வேணும்?
இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. சும்மா நோயின்னு கிடைக்காத, ரிஸ்க் எடுத்து தான் பண்ணுறேன். என் ஃப்ரெண்டுனால அவங்ககிட்ட மணி கூட வாங்கலை. எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமுக்கெலாம் எவன் வந்து காசு நீட்டுவான்? நான் தான் போட்டு வாங்கணும். எனக்கு வேறு வேலை இருக்குது, நீ வை. ஓ, எல்லோரும் இவருக்கு தான் வேலை கொடுப்பாங்க போல். அடிக்கடி கால் வருமா? அப்படின்னா நீங்களும் அப்படி யோசிச்சுட்டு ஹலோ நெய்பர். எங்கே இந்த சவுண்ட் கேட்குது? ஹலோ நெய்பர், கேட்குதா? ஹலோ, நான் பேசுகிறது கேட்குதோ? நல்லாவே கேட்குதே. ஐயோ, அவ்வளோ நேரம் பேசுறதெல்லாம் கேட்டிருப்பாளா என்ன? என்ன வேணும்? காலையில் இன்ட்ரோ பண்ணிக்க மறந்துட்டேன். என்னோடய நேம் வந்து வயன். உங்களோட நேம்? ஜான் ஜங்குக். ஜான் ஜங்குக் ஜேகே. ஆமாம், ரைட்? கரெக்டு தான், ஜெய் தான். ஹாய். நான் இன்ட்ரோ பண்ண மறந்தனால ஐயோ எத்தனை டைம் ஹாய் சொல்லுவேன். நான் நைட்டு டின்னர் பண்ண போகிறேன், உங்களுக்கும் சேர்த்து குக் பண்ணட்டா? என்னோட சும்மா நசையாட்டம் நோய் நோயின்றிப்பா போலையே. ஒரு நிமிஷம், நான் வீட்டுக்கு வெளில வந்து பேசுகிறேன் அப்படின்னு ஜேகேவும் அவனோட ஹுடிலாம் இருக்கும்ல அதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு ரூம்குள்ளே போகிறான். பார்த்தா அந்த ரூம் ஃபுல்லாக மானிட்டர்ஸ். அப்படியே எந்தெந்த வீட்டில் கேமரா வச்சுருக்கானோ அந்த வீட்டில் ஃபுல்லாக அப்படியே வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருப்பான் போல். இவளுக்கு என்னடா பேசுகிறதா? ஒளிஞ்சு ஒளிஞ்சு வந்து பேசிகிட்டு இருக்கா. இவகிட்ட நான் போய் என்ன பேசிகிட்டு இருக்குது? என்ன இவர் என்ன காணும்? எக்ஸ்கியூஸ் மீ. வந்துட்டேன். வீட்டுக்குள்ளே கூட கூப்பிட மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது அவன் வெளியில் வந்துட்டு டப்புன்னு அவனோட வீட்டோட டோரை சாத்திடுறான். வீட்டுக்கு கூட கூப்பிட மாட்டிங்களா? இந்த டைமில் ஒரு கேர்ளை ஒரு பாய் வீட்டுக்கு கூப்பிடுவானா? அறிவு இல்லை, அவனும் அப்படி கூப்பிட மாட்டான். அப்போ எனக்கு அறிவு இருக்குது, அதனால நானும் கூப்பிடல. சரியான ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருப்பார் போல் ஒரு மூஞ்சி. இல்லை, ஓகே, உங்கள் வீட்டுக்கும் என் வீட்டுக்கும் நடுவில் அந்த டேபிள் போட்டுட்டு அப்படியே உட்காந்து சாப்பிட்லாமா? சரி. ஆனால் இதுக்கு மட்டும் சரி சொல்லிட்டாரு. ஒரு வேளை சமைக்க தெரியாதா? சரி, நம்மளே இனிமேல் அவருக்கு போயிட்டு ஃபுட்டெல்லாம் கொடுக்கலாம். நான் அதை எடுத்து வைக்கிறேன், நீ ஃபுட்டை எடுத்துகிட்டு வா அப்படின்னு ஜங்குக்கும் அப்படியே இந்த டேபிள் எடுத்து போட்டுட்டு எல்லாமே அப்படி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கான். அப்போ நீங்களும் போயிட்டு ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வர்றீங்க. இல்லை, நீங்கள் வெஜ்ஜீஸும் சாப்பிடுவீங்கள்ல? எல்லாமே சாப்பிடுவேன், ஆல்ரவுண்டர் தான். பாம்பை கூட பிடிச்சி விடு, கையில் பிடிச்சி சுட்டு சாப்பிட்ருவேன். ஐயோ, என்னது? சரி, அப்புறம் என்ன ஸ்பெஷல் இன்றைக்கி? இன்றைக்கி வந்து பன்னீர் டிக்கா, அப்புறம் ப்ரான் கெபாப், அப்புறம் கொஞ்சம் ரைஸ், அப்புறம் கொஞ்சம் கிம்ச்சி, அப்புறம் கொஞ்சம் அது என்னது அது சூப்பு. ஓகே. அப்புறம் எதுக்கு இங்கே வந்துருங்க? என்னது சிஐடி மாதிரி விசாரிக்கிறாரு. அது நான் வந்து இங்கே போஸ்ட்டு கிராஜுவேட் பண்ணுறதுக்காண்டி வந்தேன். இங்கேருந்து காலேஜ் இதோ அப்போ பக்கம்தான். ஆனால் அங்கேருந்து ரொம்ப தூரம், அதான் இங்கே நான் மட்டும் தனியாக ஷிஃப்ட் ஆகிட்டேன். அப்போ உங்கள் அம்மா அப்பா? தம்பி இருக்கனால அம்மா அப்பாவால் இங்கே ஷிஃப்ட் ஆக முடியாது, பிகாஸ் அவனோட எஜுகேஷனும் ஸ்பாயில் ஆகும்ல. சரி, அவ்வளோதான். இப்போது உங்களை பற்றி சொல்கிறீங்களா? நீங்களும் தனியாக தான் இருக்கீங்களா? தனியாக தான் இருக்கேன். ஒர்க் கேட்டால் என்ன ஒர்க் கொடுத்தாலும் பண்ணுவேன்னு சொல்கிறீங்க. டெக்கில் எனக்கு கொஞ்சம் இல்லை, நிறையவே ஆர்வம் அதிகம். ஓ, இந்த எலக்ட்ரானிக்ஸ் டெக்னிக்கல் அந்த மாதிரியா? அந்த மாதிரி தான். ஓ, அப்போனா நீங்கள் ப்ரில்லியண்ட்டாக இருப்பீங்கள்ல. சரி, மொக்கை போடாத. சாப்பிட்லாம். மொக்கை போடுறேன்னா நான் என்ன மொக்கையாக போடுறேன்? எடுத்தோடனே அவர் எப்படி சொல்லிடுவார் நான் மொக்கை போடுறேன்னு. சரி, சாப்பிட்லாம் அப்படின்னு 2 பேரும் ரொம்ப அமைதியாக சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்புறம் அது இங்கே பாரு, இதோ அது இது இப்படிலாம் சுற்றி வலித்து பேசிகிட்டு இருக்காது என்ன? எதாக இருந்தாலும் பட்டுன்னு சொல்லி விட்டுரு. ஏய், ஒன்று தான் பட்டுன்னு சொல்லிடுறேண்ணா. அப்போது ஜேகே அப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறான். நீங்கள் ஒரு ஷர்ட் தான் வியர் பண்ணியிருப்பீங்க, அதில் 2 பட்டன்ஸ் அப்படியே கழட்டி விட்டுட்டே இருந்திருப்பீங்க. ஆனால் ரொம்ப ஒரு மாதிரி ஆடாலாம் தெரியாது, பட் அந்த பிங்க் கலரில்
ஸ்ட்ரைப்ஸ் போட்டது உங்களுக்கு அழகாக இருக்கும். அப்போ அவன் பார்க்குறான், உங்களுடைய கழுத்தில் அழகாக ரோஸ் கோல்டு செயினும் அதில் கீழே ஒரு அழகாக ஃப்ளார் போட்டு ஒரு பென்டென்ட்டும் வியர் பண்ணியிருக்கீங்க. நல்லா இருக்கே பென்டென்ட்டு. எனக்கு தெரியலையே, இவன் மட்டும் நம்ம கண்ணிக்கு ஒரு மார்க்கமாகவே தெரிஞ்சிட்ருக்கா. ஜங்குகா என்ன சைட்டிங்கா? மூடிட்டு திங்கிற வேலையை மட்டும் பாரு. உங்களுக்கு குக் பண்ண தெரியாதா? ஏன் ஏன் அப்படி கேட்குற? இல்லை, சும்மா தான் கேட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அப்போது எப்படி குக் பண்ணுவீங்க? அப்போ நானே குக் பண்ணி தரட்டா? நான் எப்போவுமே வீட்டில் குக் பண்ணிடுவேன். அப்படி நான் வெளியில் சாப்பிட்றதா இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்துடுறேன். நான் அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸாக ஆயிக்கலாமா? கண்டிப்பாக ஆயிக்கலாம். அப்படி நான் அவனே உங்களுக்கு கை கொடுக்குறான். ஸோ இப்படியே தான் ரொம்ப அப்படியே டேஸ் போயிட்டே இருக்கும். ஜங்கு கூட நீங்கள் இருக்க ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டே போவீங்க. அப்போ ஒன் டே, ஜங்குக்கா கதவை தோற. ஜங்குக்கா அயன் தூங்கிட்டுருக்க, நாடி இந்த நேரத்தில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்க. கதவை தோற ஜங்குக்கா, ஷாப்பிங் போகணும். சரி வர்றேன் இரு அப்படின்னு அவனும் அப்படியே தூக்கு கலக்கத்தோடு எழுந்து வந்துட்டு டோரை ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா நீங்கள் செம்ம அழகாக ப்ரெட்டியாக ரெடி ஆகிட்டு நின்றுட்டுருக்கீங்க. என்னடி எதையும் இப்படி காலங்காத்தாலே வந்து நசையாட்டும்? நீ தானே சொன்ன நேற்று நைட்டு ஷாப்பிங் கூட்டிகிட்டு போகிறேன்னு. இப்போ என்ன நசங்கிற? சரி இரு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீடோட டோரை ஒழுங்காக க்ளோஸ் பண்ணாமல் லைட்டாக ஓப்பன் பண்ணி வச்சு விட்டுடுறான். அப்போ கரெக்டாக அவன் ஃபோனும் அடிக்குது. ஏய் என்னடா? மச்சான் இன்னொரு வீட்டில் கேமரா வைக்கணும் மச்சான், ஸ்பையாக பார்க்கணும். மூடிட்டு ஃபோனை வை, நானே கால் பண்ணுறேன் அப்படின்னு அவனும் ஃபோனெல்லாம் வச்சிட்றான். அப்போ அந்த சைட் போயிட்டு அகெயின் கால் பண்ணிட்டு, என்னடா எங்கே வைக்கணும்? மச்சான் இந்த டைமு ஒரு கம்பெனியில். டேய் என்ன விளாண்டுருக்கியா? கம்பெனியில் நான் எப்படிடா வைப்பேன்? அவங்களாம் போக முடியாது, ஃபுல்லாக கேமராஸாக இருக்கும். சரி நான் எங்கிட்ட போய் ஹிடன் கேமரா வைக்கிறது? மச்சான் ப்ளீஸ் மச்சான், இது ரொம்ப பெரியது. அது லேக்ஸ் கிட்ட தரேன்னு சொல்லியிருக்கானுங்க. ஓ லேக்ஸ் கிட்டே தந்து போலீஸ்கிட்ட மாட்டிட்டு அசிங்கமாக அடி வாங்குறதுக்கா ட்ரை பண்ணுறேன் ஐயே அப்படின்னு அவனும் ஃபோனை வச்சுட்டு ரெடி ஆகுறதுக்காண்டி போய் பாத்ரூம் போயிட்டு ஷவர் பண்ணிட்டு இருக்கான். அப்போ நீங்கள் இது தான் அவர் வீடா? நல்லா தான் இருக்குது. ஒரு சைடு நீட்டாக இருந்தாலும் இன்னொரு சைடு குப்பையாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு டோரு திறந்துட்டு அப்படியே மெல்ல உள்ளே வந்துட்டுருக்கீங்க. உள்ளே வான்னு கூட இது வரைக்கும் அவன் நம்மளை கூப்பிட்டதே இல்லை. அப்படி என்ன தான் வச்சுருக்கான் வீட்டுக்குள்ளே? இது என்ன ரூமு? ஒரு மாதிரி குட்டியாக ஹைலி செக்யூர்டாக இருக்குது. என்னன்னு பார்க்கலாமா? இல்லை திட்டிடுவானா அது அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கி அப்படியே போயிட்டே இருக்கீங்க. ஜங்குக் திட்டுவானா இல்லை எப்படி? ஜங்குக் கேட்கலாமா? ஜங்குக்கா உள்ளே போகலாமான்னு? வேணா நம்ம போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் இருக்குல்ல, அந்த ஹிடன் கேமரா வச்ச இடத்த எல்லாத்தையுமே அப்படியே அவன் மானிட்டர் பண்ணிகிட்டு இருப்பான்ல. ஸோ அந்த ரூமை விட்டு அப்படியே வந்துடுறீங்க. ஆனால் இது ஒரு மாதிரி சஸ்பீஷியஸாக இருக்குல்ல, என்னவா இருக்கும்? இருந்தாலும் உனக்கு ஆர்வம் போக மாட்டேங்குது. ஃபயன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறீங்க. பார்த்தா ஜேகே அப்படி தலையில் ஈரம் சொட்ட கீழே மட்டும் ஒரு டவலை வியர் பண்ணிட்டு வந்து நின்றுட்டுருக்கான். இவர் எப்படி நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேக்கில் போயிட்டே இருக்கீங்க. பார்த்தா ஸ்லிப் ஆகிட்டு அங்கே ஒரு சோஃபா இருக்கும், அப்படியே விழ போகிறேன்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட கையையும் பிடிச்சிடுறீங்க. ஸோ ஜங்குக்கும் அப்படி உங்கள் மேலேயே வந்து விழுந்துடுறான். அப்போது அவனோட ஹேர்லேருந்து அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் எல்லாமே அப்படியே உங்களோட ஃபேஸில் வந்து சொட்டு சொட்டாக விழுந்துகிட்ருக்கு. என்னது, ஏதோ தப்பாக நினச்சிருப்பாரா? நம்ம அந்த சஸ்பீஷியஸான அந்த ரூமுக்குள்ளே போயிட்டோன்னு நினச்சிருப்பாரா? ஃபயன், இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை. இப்போ என்ன பண்ணுறது? அப்போ ஜங்குக்கும் இன்னும் அப்படி க்ளோஸாக வந்துட்டு, ரூம்குள்ளே போனியா? அந்த ரூம்குள்ளே போனியா? இல்லை நான் போகலை. எதுக்கு ஒரு மாதிரி டெரராக ஃபேஸ் வச்சுருக்க? ஜங்குக்கா நான் போகலை. ஜங்குக்கா உண்மையை சொல்லு, போனியா? இல்லை நான் போகலை.
அப்போ ஜங்குக்கும் அப்படி திரும்பி பார்க்குறான். பார்த்தா ரூம்குள்ளே யாரும் போன மாதிரி டோர் ஓப்பன் ஆன மாதிரியும் இல்லை. ஏய் ஆண்டு குட்டிச்சதான் பயந்துட்டியா, எழுந்துரு அப்படின்னு அவனே உங்களுக்கு கையையும் கொடுத்து தூக்கி விடுறான். எதுக்கு இப்படி நடந்துக்கிற? அந்த ரூமில் என்ன ஹேக்கிங்காக பண்ணிகிட்ருக்க? என்ன ஹேக்கர் இல்லை, பட் எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்த மாதிரி சொல்கிறா, ஆனால் உள்ளேயும் போகலை. ஏய் சும்மாடி, அந்த ரூம் ஒரு மாதிரி ஸ்டோர் ரூம் மாதிரி கச்ச கச்சான்னு கிடைக்கும், நீ அதுக்குள்ளெல்லாம் போவேன் நான். சரி அப்போ எனக்கு வீட்டையாச்சும் சுற்றி காட்டலாம்ல? சரி சுற்றி காட்டுறேன் அப்படின்னு அவனும் அப்படியே முன்னாடி போகிறான். பார்த்தா ஒரு டேபிள் மேலே அவன் ஹிடன் கேமரா வைக்க போகும்போது ஹுடி அண்ட் மாஸ்க் போட்டிருப்பான்ல, அது அப்படியே இருக்கு. ஜேகே இதை மட்டும் பார்த்தான்னு வச்சுக்கோ, மறுக்கே அசாலாக பண்ணிட்டுருவா. ஐயோ அழகா வேற நீ வந்துருக்காளே ஜங்குகா, அப்படியே எடுத்துரு. வயன் அப்படியே திரும்பி பாரு, அந்த போட்டுறேட்ரி என் ஃபோட்டோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டுட்டு அந்த ஹுட்டி எடுத்து அப்படியே ஒரு டேபிள் கடையில் அப்படியே ஒழிச்சு வச்சிட்றான். இங்கே எந்த போர்ட்ரேட்டுமே இல்லையே ஜங்குக்கா. பேக்கு பார்க்க சொன்னா பாப்பியா, வா ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜங்குக்கா அப்படியே அடிக்க துரத்தி ஓடிக்கிட்டு இருக்கீங்க. ஏய் குட்டி பிசாசி அடிக்காதடி, வலிக்குது அப்படின்னு அவனை கூட்டிகிட்டு போயிட்டு அவனோட கிச்சன் அண்ட் அவனோட பெட்ரூம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்படி சுற்றி காட்டிகிட்டு இருக்கா. அவங்களுக்கு பார்க்க தான் நல்லா மாடு மாதிரி வளர்ந்துருக்க, ஆனால் வீடை பாரு எவ்வளோ குப்பையாக வச்சுருக்க. துணி கூட வாஷ் பண்ண மாட்டியா நீனு? நடி பண்ணுறது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டு கொண்டுட்டு வர்றான், டெட்லைன் இதுக்குள்ளே முடியுன்னு. அப்போ அந்தளவு சாரும் பிஸியாக இருக்கீங்க அப்படி தானே? ஆமாடி, பேசாமல் ஒன்று பண்ணு, டெய்லி சாப்பாடு கொண்டு வந்துடுறல்ல, அதுக்கு பதிலாக என் துணியும் வாஷ் பண்ணி கொடுத்துட்றீ. இது ஒன்று கொடு, இனிமேல் வாஷ் பண்ணிடுறேன். ஒன்று பண்ணிச்சங்குக்கா, உன் வீட்டுக்கும் என் வீட்டுக்கும் இடையில அந்த சவர் இருக்குல்ல, அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு டோராக போட்டுட்டு நீ எப்போ வேணாலும் வந்துக்கோ, அப்புறம் போய்க்கோ. இந்த மாதிரி பண்ணிடு. ஒழுங்க மரியாதை இது எல்லாத்துக்கும் எனக்கு பே பண்ணிருச்சாங்குக்கா. நான் அடி கேட்டா சாப்பாடு செஞ்சு தரலாம், வேணான்னா போடி, நீ தான் தனியாக சாப்பிட்ணும். அப்போது ஜங்குக்கு கழுத்தில் அந்த பென்டன்ட் இருக்குமே, அது எங்கடி? எங்கடா அது? சங்குக்கா, நான் இங்கே வரும்போதெல்லாம் இருந்துச்சு. அது உனக்கு அழகாக இருக்கும்டி, எடுப்பாக இருக்கும், எங்கே போட்டு தொலைஞ்ச அப்படின்னு அவனும் அப்படி தேடிகிட்டே இருக்கான். சங்குக்கா எங்கே போச்சு அப்படின்னு வீடு ஃபுல்லாக 2 பேருமே தேடிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ அந்த டேபிள் கீழே, சங்குக்கா ட்ரெஸ் எல்லாம் டேபிள் கீழே போட்டு வச்சுருக்கியா நீனு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை எடுக்கலான்னு போகும்போது ஜங்குக்கா அப்படியே உங்களோட கையை பிடிச்சி இழுத்துட்டு சோஃபாவில் விழுந்தீங்களா, இப்போ அது மாதிரி கீழே விழுந்துடுறீங்க. ஜங்குக்கா எதுக்குடா? இல்லடி சும்மா போய் செயினை தேடுவியா, என் ரூம் உட்காந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்க. போ என் வீடை க்ளீன் பண்ணுறதை விட்டுட்டு போய் செயினை தேடு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறான். பார்த்தா நீங்கள் அப்படியே ஜங்குக் மேலேருந்து எழுந்துடுறீங்க. இப்போ ஜங்குக் பார்க்குறான், 2 பேர் விழுந்தீங்கள்ல, அந்த சோஃபாவில் தான் அந்த பென்டென்ட்டான செயினும் இருக்குது. ஆண்டு குட்டி பிசாசு, இங்கே போட்டுறீங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே எடுத்து கொடுக்குறான். அப்போ நீங்களும் இது என்னோடய ஃபேவரட் ஜங்குக்கா. ஆமாடி, உனக்கு ரொம்ப எடுப்பாக இருக்கும், அழகாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டே நீ வந்தல, உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தல, அப்போவே அங்கே தான் பார்த்தேன். செயினை பார்த்தேன்டி, ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படின்னு அந்த செயினை எடுத்துகிட்டு நீங்களும் போடுறதுக்கான ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க. பட் மிரர் பார்க்காதனால உங்களால் சரியாக போட முடியல. அப்போ ஜங்குக்கும் அப்படி உங்களுக்கு பின்னாடி வந்துட்டு அதை அப்படியே போட்டு விடுறான். அப்போ ஜங்குக்கோட அந்த பிரெத்து உங்களோட நெக்கில் நல்லா ஃபீல் ஆகுது. ஏன் எனக்கு ஜங்குக்கா எனக்கு வேறு மாதிரி தெரியுறான். ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு டவல் வியர் பண்ணியிருந்தான், நல்லா 6 பேக் எல்லாம் காட்டிட்டு, இப்போ பேண்ட் மட்டும்தான் கீழே போட்டிருக்கான். இருந்தாலும் இவன் எதுக்கு எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதான். அப்போ ஜங்குக்கும் அப்படி செயின் போட்டு விட்டுட்டு உங்கள் ஹேரோட அதை நல்லா ஸ்மெல் பண்ணி பார்க்குறான். எப்போவுமே இவன் மேலே எனக்கு ஒரு கண் இருக்கும் வந்ததுலேருந்து, ஆனால் இன்னைக்கு ஒரு மார்க்க மாறிகாலே. ஜங்குகா நான் லவ்வில் வெளில போறியா? வேணாம், லேட்டாக இருந்துக்கோ. ஆனாலும் எனக்கு தெரியலையே. ஜங்குக்கா சொல்றி,
இனிமேல் அடிக்கடிலாம் மீட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். சேர்ந்து சாப்பிட முடியாது. பிகாஸ் அதுதான். ஏய் என்ன ஒரு மாதிரி தடுமாடிட்டுருக்க, ஒழுங்கா சொல்லு. இல்லை ஜங்குக்கா, எனக்கு எக்ஸாம்ஸ் வருதா, ஸோ அதனால் நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன், நீ சாப்பிட்ரு. அப்புறம் வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் போட்டுட்டு நான் ஃப்ரீ டைமில் நானே எல்லாம் பண்ணிடுறேன். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது நான் வாஷிங் மிஷினில் நானே போட்டுக்கிறேன். உனக்கு ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் சொல்லு, 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்லாம். ஜங்குக்கா, இவரை பார்க்காம நான் என்னால் இருக்கவே முடியாதே. அப்போ கரெக்டாக ஜங்குக்கு இன்னொரு ஃபோனும் வருது. ஏய் என்னடா? ஜங்குக், உனக்கு இந்த ஏரியாவில் இல்லை, வேறு ஒரு சைடில் ஒரு ஒர்க் வந்திருக்கு, பார்க்குறியா மச்சான்? டேய், என்னால் இப்போதைக்கும் எங்கேயும் வர முடியாது, புரியுதா? இல்லை மச்சான், 1 வீக் நீ அங்கே இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ என்னென்னு பார்த்துக்கோ. நான் பார்த்துட்டு சொல்கிறேன்டா, ஃபோனை வைங்கி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வயன் கூட அப்படியே செம்ம ஹாப்பியாக அவனு ஷாப்பிங் கிளம்பிக்கிட்டு இருக்கான். ஸோ ஷாப்பிங் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் வயன், ஜங்குக்கா இங்கே வா. ஏய் எதுக்கு நீ மென் செக்ஷனுக்குள்ளே போகிற? சொக்கா போட்டு தெரியறதுக்கா? இங்கே வா ஜங்குக்கா அப்படின்னு ஜங்குக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவனுக்கும் டிஷர்ட் அண்ட் ஷர்ட் எல்லாம் எடுத்து கொடுக்குறா. ஏய் எனக்கு எதுக்குடி, உனக்கு மட்டும் எடுங்களாம்ல? போட்ட சட்டையே திருப்பி போட்டுக்கிறது. ஏய் இல்லைடி, அந்த ஷேட்ஸில் வாங்குறனால உனக்கு அப்படி தெரியுதுன்னு நினைக்கிறேன். நான் ஒரே சட்டையெல்லாம் போட மாட்டேன்டி. இதோ கலர்ஃபுல்லாக வாங்கலாம்ல, ஒரு ப்ரௌன் கலர், ஒரு பிளாக் கலர், ஒரு ப்ளூ கலர், அந்த மாதிரி. ப்ளீஸ் ஜங்குக்கா, இதை எடுத்துக்கிறியா? சரி எடுத்துக்கிறேன். அழகா இருக்காளே எப்படி கெஞ்சும் போது, ப்ளீஸ்ன்னு நல்லா முயல் குட்டி ஆட்டம். ஏய் அழகா இருக்கடி அப்படின்னு ஜங்குக்கும் அந்த ஷாப்பிங் ஃபுல்லாக வயனே செம்மையாக ரசிச்சுட்ருக்கான். அப்போ வயனும், ஜங்குக்கா ஃபுட் கோர்ட் போகலாமா? போகலாம் குட்டி பிசாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு 2 பேரும் நல்லா பீட்சா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஜங்குக்கா, மார்க்ரீட்டாவும் நல்லா தான் இருக்குது, சீஸ் பஸ்ட்டும் நல்லா தான் இருக்குது, ஒன்றில் கொஞ்சம் கொடுக்குறியா? பர்கரும் ஒரே ஒரு பைட் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக கேட்கவும் ஜங்குக்கும் ஃபஸ்ட்டு பைட்டே அவளுக்கு தான் கொடுக்குறான். நான் எச்சி வச்சிட்டேன்னா? ஏய் எனக்கு சொல்ல தெரிலடி, ஆனால் உன்னோட பழகின இந்த கொஞ்ச நாளில் ஒரு மாதிரி ரொம்ப பிடிச்சிருச்சு. தனிமையிலே இருந்தேன், பொண்ணுங்க அந்த ஆடே இல்லாமல். பட் நீயா வழியாக வந்து பேசிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்டு கேர் பண்ணவும் அந்த லவ் வந்துடுச்சா என்னன்னு தெரியல. பட் பிடிச்சிருக்குடி, ஒரு மாதிரி பிடிச்சிருக்கு. ஜங்குக்கா கேட்குறதுக்கு பதில் சொல்லு, அப்புறம் எச்சி வச்சுட்டேன்லாம் சொல்லக்கூடாது. சரி சொல்ல மாட்டேன், சாப்பிடுன்னு அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் சாப்பிட்றதையும் ரொம்ப அழகாக அவனும் பார்த்துட்ருக்கான். அப்போ நீங்களும் அப்படியே சாப்பிட்டுட்டு அந்த பர்கர்லாம் எச்சி வச்சுட்டு அவங்ககிட்ட கொடுக்குறீங்க. ஸோ அவனும் அதை கொஞ்சம் கூட ஹெசிடேட் பண்ணாமல் ஒரு மாதிரி ஸ்மைலோடு வாங்கி சாப்பிட்டுட்ருக்கான். அப்போ உங்களுக்கு அந்த பர்கரோட மயோ அப்படியே மவுத்துக்கு எட்ஜில் அப்படியே ஒட்டி இருக்கும். சின்ன குழந்தையா நீனு? இல்லை பர்கர் இப்படி தான் சாப்பிட முடியும், பட் தொடடி வாய் கெட்ஸில் அப்படியே மயம் இருக்குது. எங்கே அப்படின்னு சொல்லிட்டு துடைக்கிறீங்க, பட் இன்னும் கொஞ்சம் அந்த இடத்துல இருக்குது. அப்போ ஜங்குக்கே அவனுடைய கட்டவரல் வச்சு அந்த மயோவை எடுத்துகிட்டு டிஷ்யூவில் வைப்பான்னு பார்த்தா அவனோட வாயில் வைக்கிறான். ஜங்குக்கா எதுக்கு ஜங்குக்கும் எனக்கு ஒரு மாதிரி தெரிகிறான்? நமக்கு காலேஜில் பசங்க இருந்தாலும் இவன்கிட்ட தான் ஒரு மாதிரியான கம்ஃபர்ட் ஃபீல் கிடைக்குது. இவன்கிட்ட பேசுகிற மாதிரி யார்கிட்டையும் பேசவும் வர மாட்டேங்குது. என்ன மாதிரி ஃபீல் இதுன்னு தெரியல ஃபயன். ஆனால் இவனை பார்க்கும்போது மட்டும் உனக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாகவும் ஸ்டமக் ஃபுல்லாக பட்டர்ஃப்ளைஸாக இருக்க மாதிரியும் இருக்குது. என்னவோ தெரியல அப்படின்னு வயனும் அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்டே இருக்கா. ஏய் நல்லா இருக்காடி, வேறு எதுவும் ஆர்டர் பண்ணிட்டா? வேணாம், என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது. அதான் எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தல, ஸோ ஃபுட் என்னோடய ட்ரீட்டு. ஓ சாரி ட்ரீட் வைக்கிற அளவுக்குலாம் வளர்ந்துட்டிங்களா? வாண்டு. அப்புறம் இது உனக்கு என்னது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா உங்களுக்கு அழகாக ஒவ்வொரு விதமாக ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கான். என்னது இது ஒவ்வொன்றா இருக்குது? ஒன்றில் சாரீ இருக்குது, எனக்கு சாரியில் வாங்கணுன்னு ஆசையாக இருக்குது, அதனால் சாரீ வாங்கி தந்தேன். சரி அப்போ இதை இது ஷார்ட் கவுனு, நீ குட்டை பாவாடை போட்டு ஆடிட்டு தெரியுவல்ல, அதுக்கு பதிலாக அந்த ஸ்லீவில் ஷார்ட் கவுன் போட்டால் இன்னும் ஒரு மாதிரி ப்ரிட்டியாக தெரிவ. சரி
அப்போ இது வாடி டிஷர்ட் மேலே ஓவர் கோட்டு கீழே ஒரு ஜீனு. இதுவும் நல்லா இருக்குமா எனக்கு? ஏய், எல்லாத்துலேயும் அழகாக இருப்படி. போட்டிக்கோ ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்று. இதெல்லாம் எதுக்கு எனக்கு வாங்கி தந்த? நான் உனக்கு வாங்கி தந்தங்கிறதுக்காகவா? நீ போயிட்டு ஃபவுண்டேஷன் என்னோடய ஷேடு இருக்கா அப்படி கேட்டல, அப்போவே உனக்கு எல்லாமே வாங்கிட்டேன். டப்புன்னு வாங்கிட்டியா? எனக்கெலாம் கொஞ்சம் டைம் ஆகும். எனக்கு ஆகாதுடி, எனக்கு ஆகாது. ஓ ஏய் என்ன நினைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஜாலியாக போயிட்டுருக்கு. ஜங்குக்கா 1 வீக் மீட் பண்ண முடியாது, பக்கத்தில் தான் இருப்போம். ஆனால் நான் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ண மட்டும்தான் வருவேன். மற்ற டைம் ஃபுல்லாக ஹாஸ்டலில் பசங்களோடு இருந்துட்டு படிச்சுட்ருப்பேன். ஆனால் எனக்கு ஒன்று மிஸ் பண்ணுற மாதிரியே இருக்குடி, ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் யோசிச்சுட்டு இருக்கான். சரி, இவன் ஆளு தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போது வீட்டுக்கு வர டைம் நான் இல்லாமல் போயிட்டேன்னா எனக்கு வேறு ஏதோ ப்ராஜெக்ட் அசைன் பண்ணியிருக்குன்னு அவங்க கூப்பிடுறானுங்க. அப்போ அவளை வாட்ச் பண்ணிட்டே இருக்கணுமே. வீட்டுக்கு வர டைமாச்சும் அவளை பார்க்கலாமா? சரி, அங்கே அப்போது கேமரா வைக்கலாம் அப்படின்னு அவனும் யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ நீங்களும் ஜங்குக்கா சரி ஓகே இன்றைக்கி நைட்டு மூவி பார்க்கலாமா? எங்கள் வீட்டிலே பார்க்கலாம். அடிச்சதுடா ஜாக்பாட்டு. நாடா எல்லாம் தானாக வலையில் விழுகிற மாதிரி இருக்குது. ஆனால் ஜங்குக்கா இது வரைக்கும் தப்பானது எதுக்குமே இந்த மாதிரி வேலை பார்க்கல. ஆனால் ஃபஸ்ட் டைமாக உனக்கு பிடிச்ச பொண்ணு வீட்டில் கேமரா வைக்க போகிறேன். அசிங்கமாலாம் இல்லை, அங்கங்கே தான் ரூமில் அங்கே இங்கேன்னு. பாத்ரூம்லலாம் இலவு என்ன மைண்டு ஓடுது எனக்கு. ஜங்குகா எப்படியாச்சும் முடிச்சிரு அப்படின்னு அவனும் ஒரு மாதிரி பரபரப்பாக தெரிஞ்சிட்டே இருக்கான். அப்போ நீங்கள் என்ன இவன் இங்கே பாரு, நானும் அங்கே மால்லேருந்து வர்ற வரைக்கும் பார்த்துட்டே இருக்கேன். பாதி தூரம் நடந்து வந்துட்டோம். ஒரு மாதிரி நர்வஸாக எதையோ பற்றி யோசிச்சுட்டு என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. ஒரு நிமிஷம் நீ வீட்டுக்கு போ, நான் எங்கள் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜங்குக்கும் வீட்டுக்கு போயிட்டு தேவையானது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே ஒயின் வீட்டுக்கு வர்றான். ஸோ ஒயின் ஜங்கு கொடுத்தது அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு, ஜங்குக்கா என்ன வேணும், பாப்கார்ன் பண்ணட்டுமா? கேஎஃப்சி ஆர்டர் பண்ணிடுங்க, வந்துடும். ஆமாம்ல, நம்ம மாலில் கேஎஃப்சியே சாப்பிட்ல, பிட்ஸா பர்கர் மட்டும்தான். தேங்க்யூ ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக ஒரு ஸ்மைலையும் போட்டுட்டு அப்படியே உள்ளே பாப்கார்ன் செய்கிறதுக்காண்டி போயிட்டுருக்கீங்க. அப்போ ஜங்குக்கும் கரெக்டாக ஹாலில் ஒரு ஹிடன் கேமரா ஃபிக்ஸ் பண்ணிடுறான். ஒரு முயல் பொம்மை இருக்கும், அதுக்குள்ளே வச்சு விட்டுடுறான். இப்போது ரூமுக்கு நான் எப்படி போகிறது? சமைப்பானா கிச்சனில் தான் இருப்பா. கிச்சனுக்கு வேறு நான் போகணும். ஏய் வாண்டு ஒரு ரூம் போய் பார்த்துக்கிட்டா. இதில் என்ன இருக்குது, போய் பாருப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அசால்ட்டாக அனுப்பி விட்டுடுறா. ஸோ அங்கேயும் போயிட்டு அவன் ஃபிக்ஸ் பண்ணிடுறான். ஐயோ எந்த ஆங்கிளில் தூங்குவா, அங்கடா ஏதோ ஒரு இளவு வைப்போம் அப்படின்னு அவன் அங்கேயே ஃபிக்ஸ் பண்ணி விட்டுடுறான். இப்போது கிச்சனுக்கு நான் என்ன பண்ணுறது? ஏய் பாப்கார்ன் செய்ய எவ்வளோ நேரம் மாடி? முடிஞ்சிருச்சு, நமக்கு மூவி முடிகிற வரை ஃபுல்லாக பாப்கார்ன் வேணும்ல, அதான் கொஞ்சம் அதிகமாக செஞ்சுட்டேன் அப்படின்னு எடுத்துகிட்டு அப்படியே மூவியெல்லாம் போட்டு விட்டுட்டு கரெக்டாக சோஃபாவுக்கு கீழே 2 பேரும் ஒரு பிளாங்கெட் ஆளுக்கு ஒன்று போத்திட்டு அப்படியே உட்காந்து மூவி பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் ஜங்குக்கு தாட்ஃபுல்லாக கிச்சனில் எப்படியாச்சும் கேமரா வைக்கணுன்னு தான் பார்த்துட்ருக்கான். ஏய் கிச்சனில் எதுவும் பொம்மை அப்படிலாம் வைக்க மாட்டிங்களா? ஏன் ஜங்குகா நீ கையிலே வச்சிருவல்ல ஒரு கேமரா மாதிரி வாட்சில், அதை வேணால் போட்டு விட்டுடலாமா? ஏய் நீ வேற படிக்கணும்னு சொல்கிற, அப்புறம் கிச்சன்லேருந்து சமைக்கும் போது டைம் தெரியலனா என்னடி பண்ணுவேன்? அதான் ஃபோன் இருக்குல்ல, ஃபோனை கிச்சனுக்கு எடுத்துகிட்டு போவாங்க கேஸ் இருக்க இடத்துல. இரு நான் அதோ இதை போய் வச்சுட்டு வரேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டியாக அவன் பாக்கெட்டில் ஒரு கிளாக் வச்சுருப்பான். அது அங்கே தான் போட்டிருக்கேன், அப்பப்போ எடுத்து பார்த்துக்கோ அப்படின்னு அதையும் போயிட்டு கிச்சனில் வச்சுட்டு வந்துடுறான். பா ஷாலை பார்க்க முடியலன்னு அவன் வீட்டில் கேமரா செட் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கே. ஒத்தா எப்படி தான் அவன் ஆளை பார்க்க மாதிரி இருக்கானோ. ஆனால் ஒரு மாதிரி ஜம்மடி நீனு ஜம்மு போய் நாட்டும் தெரியல எனக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் அந்த மூவி நல்லா பார்த்துட்ருக்காங்க. அது ஒரு மாதிரி லவ் மூவி அண்ட் ரொமான்டிக் காமெடின்னு சொல்லிட்டு எல்லாமே கலந்து தான் இருக்குது. ஸோ ரொமான்ஸ் வரும்போதெல்லாம் ஜங்குக்கும் உங்களை வச்சுட்டு செம்மையாக யோசிச்சுட்ருக்கான். ஜங்குக்கா என்கிட்ட ஒரு ஸ்பேர் கீ இருக்குது, இந்தா நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோவே ஸ்பேர் கீ எடுத்து ஜங்கு கிட்ட கொடுக்குறா. ஏய் எனக்கு எதுக்கிடி? இல்லை வச்சுக்கோ, இப்போ தான் நைபர் ஆகிட்டோம்ல. ஐயோ
இப்போ என் வீட்டுக்கு ஏன் கேட்பாளா இவ? நீ யோசிக்காத உன் வீட்டுக்கு எல்லாம் கேட்பேன்னு. அதெல்லாம் வேணாம் ஜங்குக்கா, நீயே வச்சுக்கோ. ஆனால் இருந்தாலும் என் வீட்டில் ஒரு ஸ்பேர் கீரிக்கடி இதோ வாசலில் பூஜாடி இருக்குல்ல, அது கீழே இருக்கும். இருந்தாலும் அவள் எடுக்க மாட்டா, சொல்லிக்கிறேன். சரி வீட்டுக்கு போட்டாப்போ. சரி சரி போயிட்டு வா, இனிமேல் எப்போ பார்க்க போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாய் பாயெல்லாம் சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. ஸோ இப்படியே ஒரு 3 days ஆகிருக்கும். ஸோ வயனும் வந்து அப்படியே ஹாஸ்டல் போயிட்டு அங்கே எங்கேன்னு படிக்கிறதா இருந்திருக்கும். ஜங்குக்கும் வயனுக்கு பாய் சொல்லிவிட்டு அவன் ஃப்ரெண்டு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தான்ல, அதை பண்ணுறதுக்காண்டி அவனும் வேறு ஊர் சைடு போயிடுறான். ஆனால் அப்பப்போ வயனோட வீட்டில் வயனை பார்த்துட்டே தான் இருக்கான், அவனோட பிசியில் எல்லாத்துலேயுமே. ஆனாலும் இவளை தூரத்துலேருந்து பார்க்கும்போது சும்மா மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓ, நான் கேமரா முன்னாடி நிற்காமல் பின்னாடி காட்டி நின்றுட்டுருக்காளே, எனக்கு அவள் ஃபேஸை தான் பார்க்கணும் அப்படின்னு அப்பப்போ சைட் அடிச்சுட்டே இருப்பான். ஆனால் உங்களுக்கு இது எதுவுமே தெரியாது ஜங்குக்கு இப்படி பண்ணியிருக்கான்னு. அப்போ உன் ஃபைன் டே. என்னது இது? இது ஜங்குக்கோட ஷர்ட் ஆச்சே. வாஷ் பண்ணும்போது நான் ஏன் இதுலேயே போட்டுட்டேன்னா, ஐயோ சரி அவனோட வீட்டில் போயிட்டு எடுத்து மடிச்சே வச்சிடலாம் அப்படின்னு அந்த ஷர்ட்டே எடுத்துகிட்டு அப்படியே வீட்டு முன்னாடி வர்றீங்க. பிகாஸ் ஜங்குக்கோட வீட்டில் கேமரா இருக்காதுல்ல, உங்களோட வீட்டில் மட்டும்தான் வச்சுருக்கா ஹிடன் கேமரா. எங்கேயோ சொன்னானே பூஜாடி அப்படின்னு அந்த பூஜாடி கீழேருந்து அந்த கீயும் எடுத்துடுறீங்க. இந்த பையன் இல்லை, ரூமு வீடெல்லாம் எப்படி கிடக்குதோ தெரியல. அப்படியே நீங்களும் அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறீங்க. நினச்ச மாதிரியே துணி எதுவுமே மடிக்கலை, அப்படி அப்படியே போட்டு வைக்கிறது. இந்த பையனை வச்சுட்டு அப்படின்னு அந்த துணி எல்லாத்தையும் அப்படியே மடிச்சுட்டு வீடே கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கீங்க. சரி என் வீட்டில் இருந்தால் வச்சு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஆனால் இந்த சேட்டை பிடிச்சவனை மிஸ் பண்ணுறேன் தான். ஐயோ இது ஒரு கோளாறு, எப்படி போட்டு வச்சுருக்கு. அன்றைக்கி கூட ஏதோ ட்ரெஸ் கிடந்துச்சு டேபிள் கீழே அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் கீழே போய் பார்க்குறீங்க. பார்த்தா இப்போ அந்த ட்ரெஸ் கிடையாது, எல்லாமே அப்படியே எடுத்து வச்சுட்டு போயிருக்கான் அந்த ரூம்குள்ளே. அப்போ இந்த சைட் ஜங்குக் என்ன யாழ் இங்கே வெளில போயிட்டா போலே, கொஞ்சம் நேரம் உன்னை பார்த்து ரசிக்க விடுறியாடி, ஒரு இடத்துல எறிகிறது இல்லை, அங்கங்கன்னு ஓடிடுறது. அப்புறம் எப்படி உன்னை பார்ப்பேன்? ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு வேலை என்ன தெரியுமாடி, வீட்டுக்கு வந்ததுமே உனக்கு கிஸ் அடித்து ப்ரப்போஸ் பண்ணும், அதான் நீங்கள் ஃபஸ்ட்டு வேலை அப்படின்னு அவனும் அந்த சைடு நினச்சிட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். இப்போ இங்கேருந்து போகணுன்னா கூட ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணும். பரவாயில்ல போய் இன்றைக்கே ப்ரப்போஸ் பண்ணிடுவோமா அப்படின்னு அவனே யோசிச்சுட்டே இருக்கான். அப்போ நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் மடிச்சுட்டு ஜங்குக்கோட ரூமில் எடுத்துக்கொண்டு போய் வைக்கிறீங்க. அலமாரி மட்டும்தான் நீட்டாக வச்சுருக்குது, மற்றதெல்லாம் அப்படி எப்படி போட்டு வச்சுருக்கான். இவனை என்ன தான் சொல்கிறதுனே தெரியல. பேச்சுலர்ஸ் ரூம் தான், ஆனால் ஒருத்தன் தானே இருக்கான், இதை கூட ப்ராப்பராக வச்சுக்க மாட்டான் இவனை அப்படி நீங்களும் திட்டிகிட்டே அந்த வீடியோ ஒரு மாதிரி ஏஸ்தட்டிக்காக மாற்றிடுறீங்க. அவ்வளோ அழகாக எல்லாத்தையும் அங்கே இங்கேன்னு ஷஃபில் பண்ணி வச்சுட்டு அப்புறம் நெக்ஸ்ட் அவனோட ரூமை பூட்டிகிட்டு அப்படியே ஹாலுக்கு வர்றீங்க. அவனோட அந்த ஒரு மானிட்டர் ரூம் இருக்குல்ல, ஹிடன் கேமராலாம் வச்சு பார்ப்பான்ல, ஸோ அந்த ஒரு ரூம்லேருந்து ஏதோ ஒரு பீப் சவுண்ட் மாதிரி கேட்குது. இப்போ ஏதோ சவுண்ட் கேட்டுச்சுல்ல, சரி வேறு ஏதாச்சும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் நீங்கள் எப்படி இந்த சோஃபாலே கொஞ்சம் நேரம் படுக்கிறீங்க. இப்போயும் கூட ஏதோ சவுண்ட் வந்துச்சு எங்கே அப்படின்னு இன்னும் நல்லா ஷார்ப்பாக கேட்டுகிட்டே இருக்கீங்க. பார்த்தா அந்த ஒரு ரூம்லேருந்து தான் சவுண்ட் வருது, இந்த ரூம்லேருந்து. அப்படி என்ன தான் வச்சுருக்கான், ஒருவேளை இந்த ஹோல் ஹவுஸ்க்கும் பவர் சப்ளை எதுவும் இங்கே இருக்குமா, எதுவும் கோளாறு ஆகிடுச்சா அப்படின்னு நீங்களும் அதை துறைக்க ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் அது துறைக்கவே மாட்டுது. இந்த பையன் எல்லாத்தையும் பூட்டி வச்சிருவான், வீட்டுக்குள்ளே ஏதோ பொண்ணுங்களை கடத்தி வச்சுருக்க மாதிரியும். ஐயோ இது என்னது, பென் கோயின் போட்ட கீச்செயின், வாவ் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்கு வெளியிலே அப்படியே ஒரு பென் கோயின் போட்ட மாதிரி ஒரு கீச்செயின் இருக்கும், அது அப்படியே அங்கே இருக்குது. ஸோ அதை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கையில் எடுக்க போயிட்டு அது அப்படியே கீழே விழுந்துருது. உடஞ்சிருச்சா? ஐயோ அப்படின்னு எடுத்து பார்க்குறீங்க. பார்த்தா அந்த பென் கோயின் 2ஆக போயிட்டு ஒரு இதில் வந்து அந்த ரூமுக்கான கீ இருக்குது, அது ஒரு ஹைட் பண்ணி வச்சுருக்க மாதிரி இந்த கீச்செயின்குள்ளே வச்சுருக்கான். இவன் என்ன இப்படி வச்சுருக்கான், இது இந்த ரூம்குள்ளே கீயாக இருக்குமோ? அப்போது எதுக்கு இப்படி மறைச்சி வைக்கணும், எனக்கும் ஒன்றும் புரியலையே. சரி ஜங்குக்கா எதுவும் சொல்ல மாட்டான், இப்போ தான் நல்லா தானே பழகுறோம், அவனும் நல்லா நடந்துக்கிறான்,
இப்போ அவள் எதுவுமே சொல்ல மாட்டான் அப்படின்னு வாயனும் அப்படியே போயிட்டு அந்த ரூமுக்கான கீயை போட்டுட்டு அப்படியே திறக்கிறா. உள்ளே போகலாமா? ஐயோயோ, கரண்ட் சப்ளை ஷாக் அடிச்சிருச்சுன்னா செத்து போயிட்டேன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கொஞ்சம் நேரம் அப்படியே திறந்து போகிறா. பார்த்தா உள்ளே பார்த்ததும் அவளுக்கு செம்ம ஷாக்கு. என்னது இது? அவ்வளோ அவ்வளோ மானிட்டர்ஸ், எல்லாமே கேமராஸ். இது இது பக்கத்து வீட்டு லெக்ஸியோடது. லெக்ஸி வீட்டில் கேமரா இவன் எப்படி வச்சுருக்கான்? ஹேக் பண்ணிட்டானா? அப்போது இது யாருன்னே தெரியல. என்னது இது? ஜங்குக், அப்போ நீ என்ன ஒர்க் பண்ணுற? ஒவ்வொரு வீட்லேயும் இப்படி வச்சு பார்க்குறது அவனோட வேலையா அப்படின்னு ஒவ்வொரு கேமராவும் அப்படியே போயிட்டு பார்த்துட்டே இருக்கீங்க. அட் லாஸ்ட் ஒரு பெரிய மானிட்டர், அதில் ஒரு மாதிரி அங்கங்கே ஹார்ட்டின் போட்ட மாதிரி அந்த மானிட்டரே லைட்டாக ஒரு மாதிரி டெக்கரேட் பண்ண மாதிரி வச்சுருக்கான். என்னது இது பெருசா? வெயிட், இது என்னோடய வீடு மாதிரி தெரியுது. இது என்னோடய கிச்சன், இது ஹால், இது பெட்ரூம். என்ன நடக்குதுங்க? ஜங்குக்கா, அப்போ நீ யார் ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக வாயனுக்கும் கண்ணிலேருந்து தண்ணி வந்துட்டுருக்கு. ஸோ அப்போ கரெக்டாக அவளுக்கு பின்னாடி ஒரு பர்சன் வந்து நிற்கிறாங்க. ஃபைன். அப்போது ஃபைனும் அப்படியே திரும்பி பார்க்குறா. ஜங்குக், நீ எப்படி இங்கே? பேசலாம், நீ வெளில வா. இல்லை நான் வரல. ஃபயன் பேசலாம், வெளில வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கையை அவன் பிடிக்கிறான். பார்த்தா நீங்கள் அப்படியே தட்டி விட்டுறீங்க. தொடாத ஜங்குக்கா, என்ன நடக்குதுங்க? என் ரூமில் கேமரா எப்போ வச்ச? என்னோடது மட்டும் இல்லை, லெக்ஸியோடதுலையும். அவள் வீட்டுக்குள்ளேருந்து அந்த ஹுடி, அது நான் அன்னைக்கு பார்த்தேன். லெக்ஸியோட வீட்டிலேருந்து வெளியில் ஒரு பர்சன் வரும்போது, அப்போது அது நீதானா? அப்போது அது ஸ்பை கேமராவா? நீ என்ன ஒர்க் பண்ணுற ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட காலரை பிடிச்சிட்டு அப்படியே அழுதுகிட்ருக்கீங்க. ஸோ இதோட இந்த பார்ட் எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வந்து சீக்கிரம் போடுறேன்டா. ஏடிஎம் கேட்காதீங்க, இந்த வீக் மட்டும் ஒன் ஷாட் பார்த்துட்டு நம்ம மண்டேலேருந்து கண்டிப்பாக வந்து எஃப்எஃப்ஸ் எல்லாம் அப்படியே கொண்டு போயிடலாம். ஓகேடா, இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி. லவ் யூ ஆல். சராங்கே.